மார்னிங் வாக், அதாவது காலை நடைப்பயிற்சி செய்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் உடல் பெருத்து விடுமே என்ற பயத்தில் கஷ்டப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து 2 அடி எடுத்து வைப்பதே நம்மில் பலருக்கு சலிப்பான வேலையாக தெரியலாம். ஆனால் இந்த வீடியோவில் ஓஷோ அவருடைய நடைப்பயிற்சியின் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதாவது நான் ஒருபோதும் நடைப்பயிற்சியின் போது நடந்ததே இல்லை, மிதந்துதான் சென்றிருக்கிறேன், அது எப்படி மிதப்பது என்று தனக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நான் யுனிவர்சிட்டியில் இருந்த காலத்தில் காலை மாலை அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாக்கிங் செல்வது வழக்கம். ஐ டோன்ட் ஹாவ் அ கோல். காலையும் மாலையும் கண்டிப்பாக நடக்கச் செல்வேன். பிறகு நேரம் கிடைத்தால் அப்போதும் நடைப்பயிற்சி செய்வதற்கு யோசிப்பதில்லை. ஏனென்றால் அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மரங்கள், அந்த சாலை எல்லாமே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். சாலையின் 2 பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் சூழ்ந்திருக்கும். அனல் பறக்கும் கோடையில் கூட சாலையில் நிழல் இருக்கும். என்னோடு நட்பாக பழகக்கூடிய பேராசிரியர்களில் ஒருவர் நான் காலை மாலை செய்யும் நடைப்பயிற்சியை கவனிப்பது உண்டு. சில நாட்கள் இந்த சாலையில் போய்கொண்டிருப்பேன், பல நாட்கள் அந்த சாலையில் போய்கொண்டிருப்பேன். யுனிவர்சிட்டியின் மெயின் கேட்டிற்கு முன்னால் ஒரு பென்டகன் இருந்தது. 5 சாலையும் 5 திசைகளில் போகும். இந்த பேராசிரியர் அதற்கு அருகில் தான் வசித்து வந்தார். அவருடைய தங்கும் விடுதிதான் கடைசி. அது யுனிவர்சிட்டியின் மெயின் கேட்டிற்கு அருகில் இருந்தது. அவர் என்னிடம், சில நாட்கள் இந்த ரூட்டில் செல்கிறாய், சில நாட்கள் அந்த ரூட்டில் செல்கிறாய், எங்குதான் போகிறாய் என்று கேட்டார். நான் அவரிடம், நான் எங்கும் போகவில்லை, நடைப்பயிற்சி செய்கிறேன் என்று பதில் சொன்னேன். எங்காவது செல்வதாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஒரே ரோட்டில் தான் நடப்போம். ஆனால் நான் எங்கும் செல்லவில்லை. So it was just whimsical. பென்டகனுக்கு அருகில் வருவேன். அங்கே சென்று சிறிது நேரம் நிற்பேன். அதுதான் அந்த ஆசிரியரை குழப்பியிருக்க வேண்டும். அங்கே நின்று நான் என்ன யோசிக்கிறேன் என்பதுதான் அவருக்கு குழப்பமாக இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் நின்று நான் எதையோ யோசிப்பது போல் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம், காற்று எந்த திசையில் வீசுகிறது என்பதை கவனித்து பார்ப்பதற்காகத்தான். அது எந்த திசையில் வீசுகிறதோ நானும் அதே திசையில் நடக்க ஆரம்பிப்பேன். அதுதான் என்னுடைய பாதை, வழி. That was my way. So சில சமயங்களில் நீ அதே சாலையில் தொடர்ச்சியாக 1 வாரம் நடக்கிறாய். சில சமயங்களில் 1 நாள் மட்டும் நடக்கிறாய். அடுத்த நாள் மாற்றி விடுகிறாய். அங்கே நின்று கொண்டு என்ன செய்கிறாய், இதை எப்படி முடிவு செய்கிறாய் என்று ஆசிரியரிடம் கேட்டார். நான் அவரிடம், it is very simple. நான் அங்கே நின்று கொண்டு எந்த சாலை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்பதை பார்ப்பேன். எந்த பக்கமாக காற்று வீசுகிறதோ அந்த காற்றோடு நானும் செல்வேன். I go with the wind. காற்றோடு செல்லும் அனுபவம் மிகவும் அழகாக இருக்கும். ஜாகிங் செய்வேன், ஓடுவேன், என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ அதையெல்லாம் செய்வேன். குளிர்ச்சியான காற்று அங்கே இருக்கிறது, அதை வைத்து தான் முடிவெடுக்கிறேன் என்று பதில் சொன்னேன். வாழ்க்கையும் எதை நோக்கியோ செல்வது என்பது அல்ல, அது காலை நடைப்பயிற்சி செய்வது போன்றதுதான். It is just going for a morning walk. Choose wherever your whole being is flowing, where the wind is blowing. காற்று எந்த பக்கமாக வீசுகிறதோ அந்த பக்கமாக உங்களை காற்று போல் நகர்வதற்கு அந்த திசையை தேர்ந்தெடுங்கள். அதே சாலையில் அந்த சாலை எங்கு வரை செல்கிறதோ செல்லுங்கள். அங்கே எதையும் கண்டடைவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள். அதனால்தான் நான் ஆச்சரியம் அடைந்ததே இல்லை. காரணம், நான் எதையும் எதிர்பார்த்து அங்கே செல்லவில்லை. So there is no question of surprise. Everything is surprise. அதே போல் ஏமாற்றம் என்பதும் இல்லை. No question of disappointment. நடந்தால் நல்லது, நடக்கவில்லையா மேலும் நல்லது, ஈவன் பெட்டர். மொமெண்ட் டு மொமெண்ட் வாழ்கிற வாழ்க்கைதான் ஆன்மீகம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நான் ஏன் கடவுள், சொர்க்கம், நரகம் எல்லாவற்றையும் விட்டுவிடச் சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் டிராப் இட் கம்ப்ளீட்லி. இது போன்ற கான்செப்டுகள் தான் உங்களை மொமெண்ட் டு மொமெண்ட் வாழ்வதிலிருந்து தடுத்து விடுகிறது. Live life in organic unity.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.